ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சந்தோஷ். இந்த திரைப்படம் 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டன் நடித்த படம்ங்க. இந்த ரைடர் அண்ட் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தியா சூரி. இந்த திரைப்படத்தில் ஷஹானா கோஸ்வாமி, சந்தோஷ் சைனியா முதன்மை கலந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுனிதா ராஜ்வர், கீதா சர்மா அவங்க செப்பரேட் ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே சந்தோஷ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான சந்தோஷ் சைனி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாட்டில் வந்து இறந்தது. இது வந்து யூகே ஃபிலிமாக இருந்தாலும் இது எல்லாமே நடக்கிறது இந்தியாவில் நார்தர்ன் சைடில், மிக முக்கியமாக ராஞ்சின்றது குறிப்பிடல, பட் ராஞ்சி மாதிரி இந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த கலைக்களம் நடக்குதுங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த ஃபிலிம் பிளாட்டுக்கு வருவாங்க. படத்தின் நாயகியான சந்தோஷ் சாய்னி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் வந்து ரியாட்டில் வந்து ஒரு இறந்து போயிடுறாரு. இப்போ என்னென்னா அவருக்கு வந்து இறந்து போனதுனால இந்த அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ புகுந்த வீட்டுக்கும் போக முடியல. இதில் இன்றைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் டியூட்டியில் இறந்ததுனால இந்த வேலையை வந்து நான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இவங்களையும் கான்ஸ்டபிளாக போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க அந்த போஸ்டிங்க்கு. இப்போ என்னென்னா அவங்க அங்கே வந்த அப்புறமா அவங்க வந்து அங்கே ஒரு 15 வயசு உள்ள ஒரு தலித் பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொலை செஞ்சு அந்த தலித் யூஸ் பண்ணுற கிணறுலேயே தூக்கி யாரோ வீசிட்டு போயிடுறாங்க. இப்போ என்னென்னா இந்த கேஸு வந்து விசாரிக்கிறதுக்காக கீதா சர்மா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்த அப்புறமா அவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்து சந்தோஷுக்கு வந்து ஒரு என்ன உள்ளுக்குள்ளே வந்து இந்த கேஸ் நல்ல நிலைமையில் போவோம், ஒன்று நல்லா கரெக்டாக கொண்டு போவாங்க, ஒன்று அதை தாண்டி ஒரு தைரியம் வருது. இது கண்டிப்பாக வந்து அவங்கள பார்த்து வந்து அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் மாதிரி தர்றாங்க. ஒரு ஃபெமினிசத்தை வந்து கையெடுக்கிற அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற ரொம்ப தைரியமான ஒரு பெண்ணாக வந்து இவங்க பார்க்குறாங்க. ஸோ சந்தோஷ் பார்க்குறதுனால அவங்க வந்து இந்த அம்மாவை நம்பிக்கை வைக்கிறாங்க. ஒன்று. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமானது, அவங்க உள்ளே வந்த அப்புறமா இந்த கேஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சுது, இதில் சந்தோஷ் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க, இதில் சந்தோஷ் என்ன மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறன்னு உணர்ந்தாங்களா இல்லையான்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. சந்தோஷ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படம் ஆக்சுவலி இந்தியாவில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால ஆஸ் எ இந்தியனாக நம்மளால் ஈஸியாக எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியுது. இந்த ப்ளாட் பாயிண்ட்ஸில் என்ன இது யாரை சொல்கிறாங்க, எந்த மாதிரி எந்த ஸ்டேட்டை சொல்கிறாங்க, எந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசுகிறாங்க போன்ற எல்லாமே நமக்கு ஓப்பனப்பாக தெரியுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருது ஆஸ் இந்தியனாக இருக்கிறதுனால. இன்னொன்று மிக முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிள் பாயிண்ட் இருக்குது. படம் ஆரம்பித்து நடுவுலேயே வந்து இந்த படம் வந்து ஓகே இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் போகுதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்துடுது. ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு மைனஸாக ஒரு பாயிண்ட்டாக நமக்கு தெரியலாம் படம் பார்க்கும்போது. ஆனால் பியூட்டி என்னென்னா அது மைனஸ் இல்லை, அதுதான் படத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆஃப் மேல் ப்ரெடிக்டபிள் பாயிண்ட்டாக இருந்தாலும் அது எப்படி கதையில் அது எப்படி நகர்த்துறாங்க திரையிலன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஃபிலிம் லாங்குவேஜாக ஒரு விஷுவலி ஹவு ஷீ இஸ் நரேட்டிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் சந்தியா சூரி வந்து நம்மளை பக்காவாக ஹோல்ட் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தின் பலமாக நான் சொன்ன விஷயம் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது, இந்த படத்தில் வருகின்ற அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ், அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன தான் ப்ரெடிக்டபிள் அப்படி இப்படின்னாலும் உடச்சி விட்டு போயிடுவாங்க. See, that was simply terrific. ஏன்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் இந்த படத்தில் வந்து இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு ஒரு விஷயம் நம்ம மைண்டில் ஏறினாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி ஒரு விஷயம் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கடைசி 20 நிமிடம் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் அப்சல்யூட்லி டெரிஃபிக் அண்ட் பிரில்லியன்ட் ஃப்ரம் சந்தியா சூரியோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படத்தில் வந்து அவங்க அழகாக வந்து கதையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. ப்ரெடிக்டபிளாகவே இருந்தாலும் அந்த நகர்த்தின விதம் இட்ஸ் ரியலி அப்சல்யூட்லி பிரில்லியன்ட்னு நான் சொல்லுவேன். அதாவது இன்னொன்று ஓகே கம்மிங் பேக் டு அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நடிகர்களில் கீதா சர்மாவை பண்ண சுனிதா ராஜ்வரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்டில் இருக்கவங்க எது வந்தாலும் அடித்து தூக்குற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட அந்த ஒரு கெத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை மெயின்டைன் பண்ணணும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க சுனிதா ராஜ்வர், கீதா சர்மான்ற கேரக்டரை. அவங்க வந்து எந்த இடத்துல கெத்தோ அங்கே கெத்தாக இருப்பாங்க, எந்த இடத்துல லவ்வபுளாக இருப்பாங்க. கூட இருக்கிற அவங்களோட சக என்ன சொல்கிறதுங்க போலீஸ் வந்து எப்படி அவங்க டீல் பண்ணுறது, ஸோ மற்றவங்க எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் கல்பிரேட் டீல் பண்ணுறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் வர அந்த நான் சொன்ன அந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் அவங்க பேசுகிற சில டைலாக்ஸ்லாம் ரிலேட்.
டைலாக்ஸாகவே பிரில்லியன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் ரியலி டன் அ குட் ஜாப். பட் இங்கே என்னென்னா சந்தோஷ் சானியா பண்ண சஹானா கோஸ்வாமி அண்டர்பிளேட். இந்த ஒட்டு மொத்த கேரக்டரையுமே ஸ்டார்ட் என்ன அண்டர்பிளே பண்ணியிருப்பாங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சரி, என்ன ஒரு பியூட்டினா அந்த படத்தில் அவங்க நடிக்கிறாங்கிறதே நமக்கு தெரியாது. நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது சந்தோஷ் சானின்ற அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அது ஒரு போலீஸ்காரங்க பக்கத்தில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்லாம். அதை கண்ணில் நிறுத்தினாங்க. நிச்சயமாகவே இவங்கன்னா அப்படி இப்படி பிரமாதம் நடிக்கிறாங்களான்னு நமக்கு தோணணும். ஆனால் உண்மையாகவே பிரமாதம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக அண்டர்பிளே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அது இந்த படத்தின் ஆகபெரும் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அந்த அண்டர்பிளே பண்ண விதம் தான் அந்த கேரக்டர் சிம்பிளி டெரிஃபிக் ஃப்ரம் சைட். ஏன்னா அந்த அண்டர்பிளேயிங் பாயிண்ட்டு தான் சூப்பர். ஓகே, கமிங் பேக் டு சந்தியா சூரி. இந்த படத்தில் நான் மறுபடியும் சொன்னேன், அந்த 20 minutes நான் ஸ்பாய்லராக பண்ண விரும்பல. பட் ஸ்டில் இருந்தாலும் சில விஷயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இந்த இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இங்கே இன்னுமே மாடர்ன் இந்தியா சுற்றிட்டு இருக்கோம். இங்கே இன்னுமே ஜாதி இருக்குது, இன்னுமே மைனாரிட்டி பீப்புள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இங்கே பைட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித் சமூகம், மைனாரிட்டி தலித் சமூகமாக இருக்கிறவங்களும் அந்த இஸ்லாம், இவங்க 2 பேர் எவ்வளோ பெரிய பிரச்சனையை இங்கே சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அது மூஞ்சி அடிக்காமல், அதாவது கோஷம் போடாமல் ஒரு விஷயம் பண்ணுறது பார்த்தீங்களா, அது இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க சந்தியா சூரி. தட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிக். அண்ட் தென் இந்த படத்தில் பெண் சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் அந்த படத்தில் வருது. ஆக்சுவலாக இங்கே இந்த பவருக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா, பெண்ணாகவே இருந்தாலும் இந்த பவர் ஆண் அதிக சமூகம் தான். அது அந்த ஆண் தான் பவர் என்றைக்குமே வச்சுப்பான்னு வைங்களேன். உங்களுக்கு பவரே கொடுத்தாலும் அவன் சொல்கிறது பெஸ்ட் தான் நீ கேட்கணும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தில் வர முக்கியமான டைலாக் ஒன்று, இங்கே 2 பேர் அன்டச்சபிள். யாருன்னா, ஒருத்தனை நீ தொடவே கூடாதுன்னு நினைப்பேன், அதாவது நாங்கள் தொடரவே கூடாது அப்படி தள்ளி வைக்கிறது ஒரு அன்டச்சபிள். இன்னொன்று, சில பேர் இங்கே தொடவே கூடாது, அது ஒரு அன்டச்சபிள். ஸோ இந்த டைலாக் தான் இந்த படமேங்க. இதுதான் இந்த படமே. இந்த கோருக்கு தான் இந்த படம் மொத்தமே சந்தியா சூரியும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சமீபத்தில் நம்ம ரீசெண்டாக பார்த்த ஆர்டிகல் 15 கூட எனக்கு ஞாபகம் வந்தது இந்த படம் பார்க்கும்போது. பட் ஸ்டில் என்னென்னா, ஆர்டிகல் 15 இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறேன்னா, இது ஒரு முழுக்க டைட்டராக, ரொம்ப டைட்டராக, ரொம்ப அழகாக அந்த படம் பண்ண மாதிரி. ஆர்டிகல் இஸ் குட் ஃபிலிம், பட் மெயின் ஸ்ட்ரீம் பாயிண்டில். பட் இது உலக சினிமா பாயிண்ட்லேருந்து பார்த்தா சந்தோஷ் இஸ் ஃபார் பெட்டர் தென் ஆர்டிகல் 15 எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. தட் வைஸ் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 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 வேர்ல்ட் மூவிக்கான ஒரு பாயிண்ட்டை கொடுக்குது. ரெண்டாவது, இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஆஸ்கர் ஃபாரின் ஃபிலிம்ஸ் அனுப்பப்பட்ட பல நாடுகளில் அனுப்பிச்ச ஆஸ்கருக்கு பல நாடுகளில் அனுப்பிச்ச ஃபாரின் ஃபிலிம் செக்ஷனுக்கு, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் செக்ஷனுக்கு சந்தோஷம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்டுக்கும் நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் சந்தோஷ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் திறமை உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.